Okay, good morning all. Already start with the introduction of software engineering concepts. You are all assembled here, but you are all listening there. But CT students are now only assembled, but the voice is not audible. We are going to start again, right? Now I am asking that, what do you mean by software engineering? What do you mean by software engineering? I have already told you. What is software engineering? Here, the establishment and the use of sound engineering principles in order to obtain economically software that should be reliable and works efficiently on real machines. If you are doing project, you must know what you mean by software engineering, right? நீ பண்ற சாஃப்ட்வேர் எப்படி இருக்கணும்? கிளையண்ட்டுக்கு நீ பண்றதுக்கும் காலேஜில் பண்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? நீ பண்ற கோடிங் it should be end with your mark sheets, right? Somewhere faculty is coming to your system, verified your outputs, you will get sent them up. That's enough, right? It should not be used by someone. It should not be used by clients. But if I were going to work in an industry, the software should be worked by various clients. You are a software engineer or you are a software developer. What do you mean by what are the characteristics of software? And the characteristics. Software is engineered or developed but not manufactured. You are all software developers. You are going to write a code. நீ பண்ற கோடிங் எப்படி இருக்கணும்? 100 லைன்ஸ்ல பண்ற, 1000 லைன்ஸ்ல பண்ற, 10000 லைன்ல பண்ற, 10000 lines. I am going to write 10000 lines. I am an efficient software engineer. அப்படியா? Who became an efficient software engineer? 10000 லைன்ல கோடிங் அடிக்கிறேன், 20000 லைன்ல அடிக்கிறேன், ஒரே லைன்ல கோடிங் பண்றேன். எது எஃபிஷியன்ட்? கொடுத்துக்கிற ப்ராப்ளம்க்கு யாரு சீக்கிரம் கோடிங் பண்றாங்களோ, என்ன டைம்ல பண்றாங்களோ, குறைவான லைன். அப்ப என்ன இருக்கணும்? டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ், சிஸ்டம் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஸ்பேஸும் கம்மியா இருக்கணும். டைமிங் எப்படி இருக்கணும்? இட் சுட் பி இன் a rapid manner, very fast. ஃபாஸ்டாவும் இருக்கணும், எஃபிஷியன்டாவும். என்னது? உன்னுடைய சிஸ்டம் எஃபிஷியன்டாவும் மெஷின்ல ஒர்க் ஆகணும். சாஃப்ட்வேர் சுட் பி எஃபிஷியன்ட் அண்ட் இட் சுட் பி ஒர்க் ஆன் ரியல் மெஷின்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் என்னது? மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் இஸ் custom built rather than being built from the existing components. மூணு விஷயம் தெரிஞ்சா போதும்னு சொல்லிருந்தோம். நீ சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும். என்னென்ன விஷயம்? கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி. கட், காப்பி, பேஸ்ட். எங்க கட் பண்ணணும், எங்க காப்பி பண்ணணும், எங்க பேஸ்ட் பண்ணணும். இப்ப நீ சி படிச்சிருக்கிற, C++ படிச்சிருக்கிற, ஜாவா பண்ண முடியாதா? இப்ப என்ன பண்ணலாம்? ஷூர், உன்னால கண்டிப்பா கோடிங் டெவலப் பண்ண முடியும். ஃபங்க்ஷனாலிட்டி தான் என்ன ஆகும்? வேரியா இருக்கும். இங்க ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கும், அங்க லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கும், அங்க எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கும். ஆனா கோடிங்கிறது என்னது? எல்லாமே எப்படி இருக்கும்? should be the syntax. என்னது? சின்டாக்ஸ் மாத்திரம் தான் வேரியாவும், ஃபங்க்ஷனாலிட்டி அதான். இது பண்ணா உனக்கு அதனால கண்டிப்பா பண்ண முடியும். சரியா? எதா இருந்தாலும் நம்மளால என்னது? we have, we can, we will. உன்னால you can, you will. உன்னால கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும். சரி, முதல்ல மாதிரி எல்லாம் நீ போய் கோடிங் நிறைய லைன்ஸ் டைப் பண்ணணும் அப்படிங்கறதுல அப்பெல்லாம் பார்த்தோன்னா மெயின் ஃப்ரேம் டெக்னாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 10000 லைன்ஸ் ஒரு சின்ன இதுனா கூட எல்லாமே டாஸ் ப்ராம்ப்ட்ல 10000 லைனா ஒரு 20 லைன் தான் கோடிங்ல பார்க்க முடியும். டம் போட்டு எடுப்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லை. நிறைய டூல்ஸ் வந்துருச்சு, நிறைய எல்லாம் ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே போதும். இன்னைக்கு எல்லாமே ஐடி கம்பெனில நீ போனதாவே என்னது? எல்லாமே நிறைய டூல்ஸ் இருக்கு. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் போய் எப்படி கம்பெனில சர்வே ஆவேன்? கண்டிப்பா முடியும். அங்க கொடுக்குற ட்ரைனிங்ல அந்த டூல்ஸ் கிளிக் பண்ணாவே என்ன ஆகும்? எல்லாமே அவுட்புட்ஸ் வந்துடும். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு எல்லாமே இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. ஆனா நீ பண்ற ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும்? கஸ்டமருக்கு கிளையன்ட்டுடைய ரெக்குயர்மெண்ட்ஸை சால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் என்னது? காசு கொடுப்பாங்க. என்ன காசு தருவாங்களா? 10000 ப்ராஜெக்ட் எஸ்டிமேட் பண்றாங்க. ஒவ்வொரு ஃபேஸ்க்கு இவ்வளவு காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஃபேஸ் படிச்சிருப்ப? வாட் ஆர் ஆல் தி டிஃபரண்ட் ஃபேசஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்? எனிவன்? இப்பதான் சொன்னேன். ரெக்குயர்மெண்ட் அனாலிசிஸ், requirement analysis, designing, coding, testing, documentation, implementation and maintenance. அதேதான் இங்க சைடு என்ன கொடுத்துக்கிறோம்? what is the definition? நான் சொன்னதேதான். sound engineering principles are established நான் சொல்லியிருப்பேன். அதேதான். is defined as a systematic, disciplined and quantified approach for the development, operation and maintenance of software. இன்னைக்கு நீ சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கிளையண்ட்டுக்கு டெலிவர் பண்ணிட்ட. அதுக்கப்புறமும் ஏதாவது ரியல் டைம்ல இஷ்யூஸ் வந்துச்சுனாலும் யார் தான் ரெஸ்பான்சிபிள்? யார் டெவலப் பண்ணாங்களோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். மெயின்டெனன்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும்,
அதனால நம்ம வந்து இங்க பண்றோம், நம்ம என்ன பண்றோம், அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் ப்ரோக்ராம் எழுதுறோம். c equal to a plus b இன்டீஜர்ல டிக்ளேர் பண்ணிட்டோம். int a b c a equal to 2 b equal to 3 c is equal to a plus b. இதே floating numbers கொடுக்குற வருமா, வராது. இதே நீ அவுட்புட் சாருக்கு காமிக்கணும், என்ன பண்ணிருப்ப, நம்பர் நீயா இன்புட் கொடுத்து நீ ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டு வந்தா மார்க் போட்டுறாங்க. அதே கிளைண்ட் சைட் பண்ண முடியுமா, அவங்க பண்ண என்ன ஆகும், ப்ராப்ளம் அக்கர் ஆகும். அப்ப மெயின்டெனன்ஸ் டைம்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆனாலும் அதுக்கு யார் தான் ரெஸ்பான்சிபிள், நீ தான். அதுக்காகத்தான் ஒவ்வொரு ஃபேஸா பிரிச்சுக்கிறாங்க. குவான்டிஃபைபிள் அப்ரோச் ஃபார் த டெவலப்மெண்ட். குவான்டிஃபைபிள் அப்ரோச்னா என்னது, இந்த ஃபேஸ் இவ்வளவு டேஸ்ல பண்ணணும், ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ் ஃபேஸ் இவ்வளவு டைம்ல பண்ணணும், டிசைனிங் இந்த டைம்ல பண்ணணும், கோடிங் இந்த டைம்ல பண்ணணும். டெஸ்டிங்கிறது என்னது, ஒரு ஃபேஸ் சொல்றேன். டெஸ்டிங் என்ன சொல்வேன், what is software testing? It is the process of executing programs with the intent of finding errors. நீ பண்ண கூட ஏதாவது எரர் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவேன். நீ பண்ணதை நீயா ஒரு டைம் செக் பண்ணுவ, வெளியில ஒருத்தங்க செக் பண்ணுவாங்க. அப்போ அதுலதான் அதுக்குன்னு சொல்லி சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும். பிளாக் பாக்ஸ்ங்கிறது என்னது, the testing may be classified into main two strategies. One is black box testing and another one is a white box. Anyone, what is black box testing? Anyone, what do you mean by black box? Yes, without coding அப்படின்னு சொல்ல முடியும், just examines only the input and output of the system. நீ ரன் பண்ணும்போது என்னது, நீ ஒரு இன்புட் கொடுக்குற, அது கரெக்டான அவுட்புட் வருதா, எந்த லாஜிக்கும் எதையும் செக் பண்ண மாட்டாங்க. சரியா, நீ இன்புட் கொடுக்குற, அதுக்கு உண்டான அவுட்புட் வருதா அப்படின்னு செக் பண்ணிட்டாங்க. that is called as testing, black box testing. It just examines the input and output of the system. What do you mean by white box testing? What is white box? என்ன பண்ணுவ, it can be used to test the entire logic of the system. ஒவ்வொரு ஃபேஸ்ல ஒவ்வொரு லாஜிக்கா, நீ ரெண்டு பட்டன், நீ மேக்ஸிமம் எல்லாருமே என்ன ப்ராஜெக்ட் டைட்டில் சூஸ் பண்ணிருப்ப, ஒரு அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்ட் டூல் ஒன்று வச்சிருப்ப, பேக் எண்ட் ஒன்று வச்சிருந்திருப்ப. ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன பண்ணிருப்ப, ஒரு டீடைல்ஸ் ஆட் பண்ணுவ, சேவ் பண்ணுவ இல்லையா, அதெல்லாமே பண்ணுவ இல்லையா. அப்ப அது போய் எங்க ஸ்டோர் ஆகணும், பேக் எண்ட்ல ஸ்டோர் ஆகி அங்க ரிட்ரைவ் ஆகணும். அது கரெக்டா ஸ்டோர் ஆகுதா, கரெக்டா ரிட்ரைவ் ஆகுதா, லாஜிக் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்றது என்ன டெஸ்டிங் சொல்றோம், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சுக்கிறோம். குவான்டிஃபையபிள் அப்ரோச் ஃபார் த டெவலப்மெண்ட். ஒவ்வொரு ஃபேஸ்லயும் டெவலப்மெண்ட்டுக்கு பிரிச்சுக்கிறோம். டெவலப்மெண்ட் எதெல்லாம் சேர்த்து தான் டெவலப்மெண்ட்ங்கிறோம், ரெக்யர்மெண்ட் அனாலிசிஸ், டிசைனிங், கோடிங், டெஸ்டிங், இதெல்லாம் சேர்த்து. டாக்குமெண்டேஷன் எதுக்கு, நீ ஒரு கம்பெனில போய் நீங்க ப்ராஜெக்ட் பண்ற, டாக்குமெண்டேஷன் நீங்க பண்றீங்க இல்லையா, ப்ராஜெக்ட் பண்ணும்போது அது எதுக்காக பண்றீங்க, மார்க்காக. நம்ம காலேஜ் பொறுத்த அளவுக்கு மார்க்காக. அதே ஒரு இண்டஸ்ட்ரி போன அப்படின்னா, இன்னைக்கு நீ அந்த ப்ராஜெக்ட்ல இருப்ப, நாளைக்கு உனக்கு பதிலாக இன்னொருத்தங்க எக்ஸ் ஆர் ஒய் வருவாங்க. அப்ப அந்த டாக்குமெண்டேஷன் பார்த்து அதுல இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணியிருந்தா மாத்திரம்தான் அதை என்ன பண்ணிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இந்த பிளேஸ்ல நான் இருக்கிறேன், தியாகராஜன், ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் தட் ப்ராஜெக்ட், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டுமாரோ இன்னொருத்தங்க வராங்க, 1 month 2 month ஒர்க் பண்ணிட்டு டாக்குமெண்ட் பண்ணிட்டு போயிடுறேன். இன்னொருத்தங்க வராங்க, நான் டாக்குமெண்டேஷனே பண்ணல, அவங்களால அதை அப்படியே கேட்ச் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியுமா, இஸ் இட் பாசிபிள்? இப்போ டாக்குமெண்டேஷன் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருந்திருப்போம், அந்த ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடிங்க்கும் என்ன பண்ணியிருந்திருப்போம், என்ன மீனிங், எதுக்கு பண்றோம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்துரும். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், அவங்க என்ன வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கிறோம், இதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு லைன்லயும் டாக்குமெண்டேஷன்ல மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், அதை ஈஸியா கேட்ச் பண்ணி அவங்களால டெவலப் பண்ணிக்க முடியும். அதான் என்ன சொல்லிக்கிறோம், குவான்டிஃபையபிள் அப்ரோச் ஃபார் த டெவலப்மெண்ட், ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப். ஆபரேஷன் என்னது, நீ ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி நீ டெலிவர் பண்ணிடுற, அதுக்கப்புறம் ரியல் டைம்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு, அதை மெயின்டைன் பண்றது யாரோட ஒர்க் தான், சாஃப்ட்வேர் டெவலப்பர், உங்களுடைய ஒர்க் தான். கிளியர்? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? Now you are understand about software engineering, right? Yes or no? Yes. Next you are going to the next slide. Categories of software. நம்ம சாஃப்ட்வேர் எப்படி எல்லாம் பிரிக்கலாம், what are the different categories of software? என்ன போட்டுருக்கோம் ஸ்லைட்ல, நீ இப்ப ப்ராஜெக்ட் பண்ற, என்னெல்லாம் கிளாஸிஃபை பண்ணலாம், அப்ளிகேஷன் சைட் ப்ராஜெக்ட், சிஸ்டம் சைட் ப்ராஜெக்ட், ஐஓடில ப்ராஜெக்ட் பண்ணலாம், எம்பெடெட்ல ப்ராஜெக்ட் பண்ணலாம், VB.NET ஃப்ரண்ட் எண்டா வச்சு பேக் எண்ட்ல பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ப்ராடக்ட் லைன் சாஃப்ட்வேர், வெப் அப்ளிகேஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர், டிரைவர் சாஃப்ட்வேர், எப்படி வேணாலும் சொல்லலாம். சரியா? இட்ஸ் ஜஸ்ட் அ ஃப்ரேம் ஒர்க். எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், சாஃப்ட்வேர் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். எது பண்ணாலும் அது சாஃப்ட்வேர் தான். எத்தனை பேர் எல்லாருமே நீ யாரும் சிஸ்டம் சைட் ப்ராஜெக்ட் பண்ற, ப்ராஜெக்ட் டைட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? How many of you confirmed your project titles? How many of you confirmed?
Raise your hands. Yes. What is your title? Be frank. Yes. E fertilizers. அந்த fertilizers பத்தின இன்ஃபர்மேஷனா அந்த போர்ட்டல வெப் பேஜ் டெவலப்மெண்ட் மாதிரி. What is a front end? Front end என்ன சொல்வேன்? PHP. Back end? MySQL. Sit down. Good. நீங்கம்மா யாரோ ஒருத்தர் கேர்ள்ஸ். What is your project title? What is the project title? Anyone? Be frank. I'm not asking any questions to you. தெரியாத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கிறோம். I'm already told you that the session be interactive one. Sessions should be interactive, right? Say front end tool na back end tool na. What do you mean by front end and what do you mean by the back end? Front end என்ன சொல்வா back end என்ன சொல்வா? நீங்களே சொல்லுங்க கண்ணா. What's your name? சொல்ல மாட்டீங்க. PHP ல பண்றா. நீ PHP ல ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணி எல்லாம் வச்சிருக்கிற அது front end. Back end என்ன சொல்வா? Database. MySQL இருக்கலாம், Access இருக்கலாம், Oracle இருக்கலாம், MongoDB இருக்கலாம். இதெல்லாம் database packages, DBMS packages. What is DBMS? Database Management System. அப்படி கேட்கலாம். Define DBMS. What is database? A collection of interrelated data. நிறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு பிளேஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் டேட்டாபேஸ். அந்த டேட்டா எப்படி இருக்கு? It should be interrelated. It should be interrelated with each other. A collection of interrelated data and set of programs to access those data. That is called as database management system. அந்த டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை நம்ம அப்படியே வச்சுக்கிறதுக்காக தான் ஒர்க் பண்றோமா? நீ பேக் எண்ட்ல போய் ஹாஸ்பிட்டல்ல போய் ப்ராஜெக்ட் பண்ற. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்ணுவ. எத்தனை பேஷண்ட்ஸ் வராங்க, எத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க, எத்தனை ரூம் இருக்கு, ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எத்தனை ஃபார்மசி இருக்குது பண்றமா? ஒரு கேபிள் டிவி ப்ராஜெக்ட் எடுத்துக்குவேன். எத்தனை பேர் கஸ்டமர் இருக்கிறாங்க, ஒரு மாடியூல் சூஸ் பண்ணிக்கோ. நீயா கேபிள் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் கேபிள் டெலிவிஷன் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் வச்சுக்கோ. கேபிள் டிவிக்கு நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போற. என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப நீ எங்க கலெக்ட் பண்ணுவேன்? டேட்டா யார்கிட்ட கலெக்ட் பண்ணுவேன்? கண்டிப்பா ஒரு கேபிள் டெலிவிஷன் வச்சுக்கிறவங்கிட்ட போய் தானே கலெக்ட் பண்ணும். ஒரு ஊர்ல கண்டிப்பா ஏதோ ஒரு சேனல் 7 சேனல் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம், 7 சேனல் கேபிள் சிஸ்டம், 7 ஸ்டார் கேபிள் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போய் நம்ம கேட்கிறோம். அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க தான் உனக்கு டீடைல்ஸ் சொல்லுவாங்க. உனக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ண தெரியும், ஆனா அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் உனக்கு தெரியுமா? என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் வேணும், அவங்க ஃபீஸ் பே பண்ணா, அமௌண்ட் பே பண்ணா, அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், எங்க ரிட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப யார்கிட்ட போய் அதை கலெக்ட் பண்ணுவோம்? கேபிள் டிவி வச்சுக்கிறப்ப. அப்ப அவங்ககிட்ட போய் தான் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்காங்க. அந்த மாதிரி உங்க ஆட்சியில் படிக்கிறேன்னு போய் கேட்பேன். அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்க நமக்கு டீடைல்ஸ் தருவாங்க. அப்பதான் ஒவ்வொரு ஃபேஸா பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னு சொல்லணும்னா ஃபீசிபிலிட்டி ஸ்டடி. ஃபீசிபிலிட்டி ஸ்டடி என்னது? அவங்க வந்து நோட் வச்சு எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துக்கு பேர் என்ன சொல்வோம்? The existing system is completely manual. அந்த சிஸ்டம் என்னவா தான் இருக்கும்? மேனுவலா தான் இருக்கும். அதை வந்து நோட்ல வச்சு எழுதிட்டு இருப்பாங்க. அது வந்து கஷ்டமா? பேப்பர் ஒர்க் நிறைய எழுதணும். யார் பே பண்ணாங்க, யாராச்சும் அடிச்சு எழுதுனாவோ, பேப்பர் மிஸ் ஆயிடுச்சுனாவோ தெரியாது. These are all the drawbacks of the existing system. You have to overcome the existing one. அப்ப என்ன பண்ணலாம்? The main aim of your project is to computerize all the operations. அவங்க என்ன பண்ணுவாங்க? எத்தனை கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம், இந்த கனெக்ஷன் இந்த ஏரியால நீ வாங்கிடுற, திண்டெல்லாம் வாங்கிடுற, நீ வந்து நான் பெருந்துறைக்கு வீட்டை ஷிஃப்ட் பண்ற, ஒரு 20 கிலோமீட்டர் சுற்ற அளவுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. டிரான்ஸ்ஃபர்னா அதே கனெக்ஷன் நம்பரோட வச்சுட்டு அங்க ட்ரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ், ட்ரான்ஸ்ஃபர் அந்த கனெக்ஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கனெக்ட். நீ அமௌண்ட் பே பண்ற மாசம் பே பண்ணலன்னா என்ன பண்ணிடுவாங்க? ஒரு 2 மாசம் பார்ப்பாங்க, டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் அந்த 2 மாசம் அமௌண்ட்டையும் பே பண்ண என்ன பண்ணணும்? டிஸ்கனெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம். இது ஒன்றும் டெக்னிக்கலா நான் சொல்லல. 2 மாசம் நீ அமௌண்ட் பே பண்ணல, அவங்க கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் போய் நீ 2 மாசம் அமௌண்ட் கட்டுற, மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? ரீகனெக்ஷன் கொடுப்பாங்க. கனெக்ஷன் வேணும். மறுபடியும் உங்கள்கிட்ட டேட்டா வாங்கிட்டு இருப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? நீ ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் வாங்கினப்ப ஒரு டேட்டா கொடுத்துருப்ப இல்லையா? அதுல இருந்தே என்ன பண்ணிக்கலாம்? ரீகனெக்ஷனுக்கு டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பில்லிங், எத்தனை மாசம் பில் பே பண்ணிக்கிற, அட்வர்டைஸ்மெண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பில்லிங் டீடைல்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து ஆடியோ மாத்திரமா, வீடியோவா, வெரி இமேஜா, எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். கீழே ஃபிளாஷ் நியூஸ் மாதிரி போகணுமா, அதுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட். அதுக்கப்புறம் ஏதாவது பே சேனல், எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் ஏதாவது வேணும்னா அதுக்கு தனி டீடைல்ஸ். அவங்க ஏதாவது பேமெண்ட் பண்றது, சன் நெட்வொர்க்னா அதுக்கு இவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு அவங்க பே பண்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தான் என்ன பண்ணணும்? டேட்டா கேட்டு எந்த மாதிரியான டிசைன் வேணும் அப்படிங்கிறத
நம்ம டேட்டா உங்ககிட்ட யார்கிட்ட அந்த கிளைண்ட் அந்த கஸ்டமர் கிட்ட கேட்டு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நோட் எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்து சிஸ்டம்ல டிசைன் பண்ணுவீங்க, டிசைன் பண்ண ஆனா அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இப்போ என்ன பண்ணிட்டோம், ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன சொல்லியிருந்தோம், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இன் டெவலப்பிங் ப்ராஜெக்ட், ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா ரெக்வயர்மெண்ட் அனாலிசிஸ்ல என்னென்ன பண்றோம்னு, என்ன பண்றோம், ஒரு கிளைண்ட்டை அப்ரோச் பண்றோம், என்னென்ன வேணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி கேதர் பண்ணிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு என்ன மாதிரியான வேணுங்கிற ஒரு ஸ்கெலிட்டன் நீ ட்ரா பண்ணிட்டு வந்துட்டேன், நோட்ல எழுதிக்குவேன், இல்லை ஏதோ சிஸ்டம்ல போட்டு ஒரு மேனுவலா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் டிசைன். சரி, இது அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வரேன், இங்க ப்ராடக்ட் லைன் சாஃப்ட்வேர், வெப் அப்ளிகேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர், டிரைவர் சாஃப்ட்வேர், என்ன மாதிரி வேணாலும் பண்ணலாம். ப்ராடக்ட் லைன் சாஃப்ட்வேர்னு என்னது, நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டா சாஃப்ட்வேரா டெவலப் பண்ணி தரது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா கேபிள் டிவி அந்த மாதிரி. வெப் அப்ளிகேஷன்ஸ் என்னது, வெப்சைட் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், ப்ராடக்ட் லைன் சாஃப்ட்வேருக்கு VB.NET, VB, C#.NET, ஆக்சஸ், பேக் எண்டுக்கு ஆக்சஸ், ஆரக்கல், MySQL எது வச்சு வேணாலும் நீ ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு எது பண்ணுவேன், PHP யூஸ் பண்ணலாம். அப்புறம் நீங்களா சொல்ல, படிச்சதுதான் வெப் அப்ளிகேஷன் எதெல்லாம் டெவலப் பண்ணலாம், HTML, DHTML, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ், JavaScript, VB ஸ்கிரிப்ட், அப்புறம் ASP.NET யூஸ் பண்ணலாம்ல. மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு கூட யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், யூ ஹேவ் டு டெவலப் ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், யூ ஹேவ் டு டெவலப் மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன், இதெல்லாம் டெவலப் பண்ணலாம். அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ. நான் இப்போ காலேஜ் வந்துட்டேன், சரியா, நான் வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின் ஆன் பண்ணும் ரிமோட் வச்சு, IoT எம்பெடட் பண்ணலாமா? டாக்டர் இல்லை, பின்னாடி பிசிசியன்ஸ் டாக்டர்ஸோட இதை வந்து டிமாண்ட் அதிகமாகுது. கோவிட் பீரியட் எல்லாம் வந்துச்சு இல்லையா, ரோபோட் டிசைன் பண்ணலாமா, ரோபோட்டிக் சர்ஜரி. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஃபியூச்சர் இப்படி தான் இருக்க போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இன் த வேர்ல்ட். நம்ம இங்கே வந்துட்டோம், இங்கே இருந்தே ரிமோட்ல வாஷிங் மிஷின் ஆன் பண்ணுவோம் வீட்டில், ஏன்னா எல்லாருமே ஒர்க்கிங். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ், அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் ஏஐ வச்சு ஒரு ரோபோட் டிசைன் பண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம பண்ண போவோம். கிளாஸ் ஹேண்டில் பண்ணுறது, அது கூட விர்ச்சுவலா ஃபேக்கல்ட்டிஸே இல்லாமல், சரியா பண்ணலாம்ல, பண்ண முடியுமா முடியாதா? அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர். டிரைவர் சாஃப்ட்வேர் என்ன சொல்றோம், நீ ஒரு OSA நீ டெவலப் பண்ணுறது, ஒரு சிமுலேட்டிங் டூல், ஒரு நோட் பேட் எடிட்டிங் டூல் பண்ணலாமா? அந்த மாதிரி நீ ஒரு கேம் சாஃப்ட்வேர், இப்போ நீ ஆண்ட்ராய்ட்லாம் யூஸ் பண்ணி கேம்ஸ் என்டர்டைன்மெண்ட் சாஃப்ட்வேர்லாம் கூட நீ டெவலப் பண்ணலாம். J2E பண்ணலாமா? நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இப்படியே இருக்கும், நீ நெட்ல டவுன்லோட் பண்ணி பார், அதுவே உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறியா? சே எஸ் ஆர் நோ? எனிபடி? இஸ் எனிபடி டவுன்லோட் எனி ப்ராஜெக்ட்? நவ் யூ ஆர் இன் a third year, ரைட்? இதெல்லாம் பண்ணிப்பார். நம்ம பண்றதை விட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணி பார்த்தோம்னா நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சுட்டு நீ டெவலப் பண்ணிக்கலாம். தேவையில்லாம நம்ம சென்டருக்கு போறோம், அவனுக்கு ஒரு 4000 கொடுக்குறோம், 5000 எவ்வளவு பே ப்ராஜெக்ட்க்கு கொடுக்குறோம், வாங்குறோம், டாக்குமெண்டேஷன் தராங்க, அவங்க கொடுக்கறது இங்கே வாங்கிட்டு வந்து சப்மிட் பண்றோம். அதனால நமக்கு யூஸ் இல்லை. யார் கெயின் பண்றாங்க, சென்டருக்காக தான் டெவலப் ஆகிறோம், நமக்கு எந்த ஒரு யூசேஜும் இல்லை. அதனால நம்ம பண்ற ப்ராஜெக்டை நம்மளா அட்லீஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி வச்சுட்டு என்ன பண்ற, ஃப்ரண்ட் எண்ட் இருக்கிறத டிசைன் பண்ற, அதை போய் அப்படியே பேக் எண்ட்ல ஸ்டோர் பண்ற, அங்கிருந்து நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு நியூ ரெக்கார்ட் ஆட் பண்ற, இன்சர்ட் பண்ற, டெலிட் பண்ற, அப்டேட் பண்ற, அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்ணிட்டேனாவே தட்ஸ் இனஃப், உனக்கு மார்க்கும் கிடைச்சிரும். அதே சமயத்துல முன்னால கண்டிப்பா ஒரு இண்டஸ்ட்ரியில போய் சர்வே ஆகிறதும் முடியும். இட்ஸ் பி த ஈஸி ஒன். கிளியர்? இப்படிதான் பண்ண போறேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஃப்ரேம்வொர்க். என்ன பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், யூ மஸ்ட் பிளான் ஃபார் யுவர் ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டெஃபினிஷன் should be mentioned clearly. நீ ப்ராஜெக்ட் டைட்டில்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்வேன், that is your problem. Clear? The problem should be defined properly. Problem definition. your project பண்ற அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், that is called as a problem. Problem definition. Clear? Problem definition நீ ப்ராப்பரா கொடுப்ப. Define the problem properly. ஃபர்ஸ்ட் உடைய டைட்டில் என்ன, ஏன் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போற அப்படிங்கறத டாக்குமெண்டேஷன்ல என்ன பண்ணணும், கிளியரா மென்ஷன் பண்ணணும். அதை நம்ம என்னன்னு சொல்றோம், that is called as problem definition. Define the problem properly. According to that problem you have to develop the solution strategy for a specific problem. நீ ப்ராப்ளத்தை ப்ராப்பரா என்ன பண்ணியிருந்திருப்ப, டிஃபைன் பண்ணியிருந்திருப்ப. அதை பொறுத்து தான், அந்த ப்ராப்ளம் டெஃபினிஷனை பொறுத்து தான் நீ என்ன பண்ணுவ,
அதுக்குண்டான சொல்யூஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுவ. Define the problem properly. According to the problem, you have to develop the solution strategy. அதுக்கு முன்னாடி இதுக்கு நீ என்னெல்லாம் இருக்கணும், ஒரு டீம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா, ஒரு டீம்ல இருக்கிற அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கணும், நீ என்ன பண்ற அப்படிங்கிற கம்யூனிகேஷன் இருக்கணும். அதுக்கு அந்த மாதிரி மாடலிங் என்ன சொல்லுவோம், நீ மேக்ஸிமம் ஃப்ரண்ட் எண்ட் இந்த மாதிரி PHP யூஸ் பண்ணி பண்ற, VB.NET யூஸ் பண்ணி பண்ற, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன பண்ணுவ, டிசைன் பண்ணுவ. அப்ப அந்த டிசைன் பண்ணி இருக்கணும் ப்ராப்பரா. அதுக்கு அந்த மாதிரி எத்தனை டைம்ல நம்ம முடிக்க முடியும், இந்த ப்ராஜெக்ட் என்னது பிளான் பண்ணணும். உனக்கு டிசம்பர் எப்போ எக்ஸாம் வரும், வைவா வயசு ஏப்ரல் ஆர் மே, அதுக்கு தகுந்த மாதிரி நீ பிளான் பண்ணணும். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீ கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ளாய்மெண்ட்ங்கிறது என்னது, நீ முடிச்சதுக்கப்புறம் ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணுறது. ஸோ இப்போ டிசைனிவே பார்த்தா அப்படின்னா டீடைல் டிசைன், கிரிட்டிக்கல் டிசைன், அதாவது பார்த்தோன்னா பிளாக் டிசைன். நீ ஒரு சிஸ்டமை டிஃபைன் பண்ணுற, இப்போ கம்ப்யூட்டரோட பிளாக் டயக்ராம் நீ எப்படி சொல்வ, வாட் இஸ் த பிளாக் டயக்ராம் ஆஃப் கம்ப்யூட்டர், எப்படி சொல்வ, எப்படி கணக்கு கொடுப்ப பிளாக் டயக்ராம் ஆஃப் கம்ப்யூட்டர்? இன்புட் கொடுப்ப, கீபோர்டில் இன்புட் கொடுக்குற, ப்ராசஸ் ஒரு சிம்பிள், இன்புட் கொடுத்துருந்தோம் ரெக்டாங்கில் அப்படி கொடுத்துருப்ப. பிளாக் டேட்டா ஃப்ளோ டயக்ராம்லாம் நீ ப்ராஜெக்ட் டாக்குமெண்டேஷனில் ட்ரா பண்ணியிருந்திருப்ப. இப்போ ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு அது சிஸ்டம் ஃப்ளோ நீ கண்டிப்பாக ட்ரா பண்ணணும். இப்போ இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்டாங்கிளில் கொடுத்துட்ற. அதுக்கப்புறம் ப்ராசஸ் இருக்கும், ப்ராசஸ்னா ஒரு சர்க்கிள் ஜஸ்ட். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், உனக்கு அவுட்புட் வரும். இதான பிளாக் டயக்ராம். நீ இன்புட் கொடுப்ப, கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணுது, ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுது, மானிட்டர்ல உனக்கு என்ன வந்துருது, அவுட்புட் வந்துருது. இதே அதான் டீடைல் டிசைன் பிளாக் டயக்ராம்ல என்ன சொல்லுவோம், இன்புட் ப்ராசஸ் அவுட்புட், இது முடிஞ்சது. இதுதான் நீ டேட்டா ஃப்ளோ டயக்ராம் சிஸ்டம் ஃப்ளோ வரையும் போது லெவல் 0 ஆர் கான்டெக்ஸ்ட் லெவல் அந்த மாதிரி சொல்வேன். இதுவே டீடைல் டிசைன், டீடைலா நீ சொல்லணும் அப்படின்னா அந்த டேட்டா ஃப்ளோ டயக்ராம் எப்படி சொல்வ, இன்புட் எங்க கொடுக்குறோம், கீபோர்ட், வித் தி ஹெல்ப் ஆஃப் கீபோர்ட் we have to feed an input. ப்ராசஸ் எங்க ஆகும், CPU ல ப்ராசஸ் ஆகுது, அதுக்கப்புறம் உனக்கு மானிட்டர்ல அவுட்புட் வருது. அந்த மாதிரி டீடைல் டிசைன் தான் சொல்வேன். சரி, இப்போ நீ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பிளாக்கா தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சுட்ட, அதுக்கப்புறம் உன்னுடைய கோடிங்கை ஸ்டார்ட் பண்ற. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ப்ராசஸ் ஃப்ரேம் ஒர்க் ஜெனரிக் வியூ ஆஃப் இன்ஜினியரிங் காம்ப்ளிமெண்டட் பை அ நம்பர் ஆஃப் அம்ப்ரெல்லா ஆக்டிவிட்டீஸ். நீ ப்ராஜெக்ட் பண்ற அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் ட்ராக்கிங் அண்ட் கண்ட்ரோல். ப்ராஜெக்டை ரெண்டு பக்கமும் ட்ராக் பண்ணுவாங்க. எங்க நீங்க போய் கஸ்டமர் சைட் டேட்டா வாங்கி இருந்திருப்ப, அங்கேயும் டேட்டாவை ட்ராக் பண்ணுவாங்க. இங்கே உங்க கைட் என்ன பண்ணிக்கிற அப்படிங்கிறத கைடு என்ன பண்ணணும், பீரியாடிக்கலாக என்ன பண்ணணும், போய் மீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபார்மல் டெக்னிக்கல் ரிவ்யூஸ். நீ ப்ராஜெக்ட் ரிவ்யூ வைக்கிறாங்களா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல, வைக்கிறாங்களா இல்லையா, வைக்கிறாங்க. ரிவ்யூ எதுக்கு, ரிவ்யூ எதுக்கான வைக்கிறாங்க, உங்களை பொறுத்தளவுக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு மார்க். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி முடிச்சுக்கிற, மற்றவங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் அந்த ரிவ்யூ மீட்டிங்ல இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அக்கார்டிங் டு த அந்த சஜஷனை ரிசீவ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவேன், யூ ஹாவ் டு கரெக்ட் த ப்ராஜெக்ட், அந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணி ரன் பண்ணிக்குவேன். சாஃப்ட்வேர் குவாலிட்டி அசூரன்ஸ். குவாலிட்டின்னு என்ன, சாஃப்ட்வேர் குவாலிட்டி அசூரன்ஸ் என்னது, நம்ம சொன்னோம் இல்லையா, ஜஸ்ட் எக்ஸாமின்ஸ் த சிஸ்டம் அப்படிங்கிறது. குவாலிட்டி நல்லா இருக்கணும். இப்போ பார்த்தா அப்படின்னா இப்போ நேம்ங்கிற காலம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ற, நேம் கண்டிப்பாக கஸ்டமர் டீடைல்ஸ் நீ என்டர் பண்ண போற, அப்போ கஸ்டமர் நேமே வந்து அந்த காலம்ல நீ எம்டியா வச்சுட்டு சேவ் கொடுத்தனா சேவ் ஆகலாமா, டேட்டா பேஸை ரிட்ரை பண்ற, நேம் எதுவுமே கொடுக்காம நீ சேவ் கொடுக்குற என்ன ஆயிரும், சேவ் ஆயிக்கும், கண்டிப்பா சேவ் ஆயிக்கும். அது சேவ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவ, the field should not be empty அப்படிங்கிற மாதிரி நீ ஒரு மெசேஜ் யாருக்கு வரணும், யூசருக்கு வரணும். அந்த மாதிரி நீ என்ன பண்ணுவ, ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி கொடுப்ப. அப்பதான் என்ன பண்ணிக்க முடியும். இப்போ நேமே இல்லாம சேவ் பண்ண முடியுமா, ஃபீல்ட பண்ணலாம், அது சேவ் ஆகிக்கும். ஆனால் நம்ம பண்ணலாமா, மீனிங்ஃபுல்லா இருக்குமா, இருக்காது. இப்போ அதில் நேம்ங்கிற காலம்ல போய் 1 2 3 4 கொடுக்குற டைப் ஆகும். அதுமாதிரி அதான் சேவ் கொடுத்தனா அதுவும் ரெக்கார்ட் சேவ் ஆகிக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், ஆஸ்கி வேல்யூ இருக்குது இல்லையா, ஆஸ்கி வேல்யூ இருக்கு. அந்த ஆஸ்கி வேல்யூ வச்சுட்டு இஃப் கண்டிஷன் கொடுத்து அதுக்குள்ள கோடிங் எழுது. இது மாத்திரம் கொடுத்தா டேட்டா சேவ் பண்ண, நேம் எல்லாம் கொடுத்தா சேவ் ஆகாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் சேவ் ஆகாது. ஏன்னா பேர்ல $சைன் இருக்கு இல்லையா, $சைன் கொடுத்தா வரக்கூடாது, ஹேஷ் சிம்பல் கொடுத்தா வரக்கூடாது, கிரேட்டர் தென் லெஸ் தென் பிளஸ் மைனஸ் ஸ்டார் ஸ்லாஷ் பர்சன்டேஜ் இதெல்லாம் கொடுத்தா வரக்கூடாது. அந்த மாதிரி உன்னுடைய குவாலிட்டி இருக்கும், உன்னுடைய சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ். குவாலிட்டி வந்து கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, டெஸ்டிங் போவாங்க. சாஃப்ட்வேர் குவாலிட்டி அஷூரன்ஸ்னாவே கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க சாஃப்ட்வேர். அதுக்கு தான் நம்ம சொல்லியிருந்தோம் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் எல்லாம். பிளாக் பாக்ஸ் என்ன, what do you mean by black box testing? So testing என்ன, what do you mean by testing?
ம் கண்ணா உட்கார் கண்ணா வாங்க நானே பிரேக் கொடுப்பேன். Don't leave until I tell you. What do you mean by testing? Software testing na? Testing is the process of executing programs with the intent of finding errors. நம்ம டெவலப் பண்ண சாஃப்ட்வேர்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அந்த ப்ரோக்ராமை, அதில் ஏதாவது எரர்ஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதை பார்த்தோன்னா இட் மே பி broadly categorized into, classified into two categories. அதை வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்ன டெஸ்டிங் சொன்னோம், black box, and another one is a white box. What is black box testing? Black box என்ன சொல்லுவோம், நம்ம லேப்ல செக் பண்றாங்க இல்லையா, நீ ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சிடறா, சாரோ மேமோ வராங்க, இன்புட் கொடுக்குறாங்க, அவுட்புட் வருது, கடைசி நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம், பிரிண்ட் கூட கொடுத்து, சினா பிரிண்ட் எஃப், C++னா சி அவுட், ஜாவானா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் கொடுத்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும், அவங்களும் ரிசல்ட் வந்துருச்சு 100/100 போட்டுறாங்க, அதோட வந்துடும். அந்த மாதிரி டெஸ்ட் பண்றது தான் ஜஸ்ட் கரெக்டான இன்புட் கொடுத்தா கரெக்டான அவுட்புட் வருதா, எந்த ஒரு லாஜிக்கோ எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸோ செக் பண்ணாம பிளைண்டா செக் பண்ணுறது. அந்த பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்க்கு யார் வேணாலும் ஜாபுக்கு போகலாம். நிறைய பேர் டெஸ்டிங்ல இருக்கிறாங்க, ஐடியில படிச்சுட்டா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டா, பிஎஸ்சி மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி படிச்சவங்க எல்லாம் கூட எங்க போவாங்க, ஐடி போறாங்க. அவங்க போய் டெஸ்டிங்ல இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கியா? சார் நோ, எலக்ட்ரானிக்ஸ் சிவில் அவங்களால கண்டிப்பா பண்ண முடியும் இந்த மாதிரியான டெஸ்டிங். அதுக்கப்புறமும் மேனுவல் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன மாதிரியான அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருவாங்க, அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் பண்றதா என்ன டெஸ்டிங் சொல்றோம், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். What do you mean by white box testing? It can be used to test the entire logic of the system. White box testing பார்த்தனா it may be classified into three categories. என்னென்னு பார்த்தனா wait I will come. Unit testing, integration testing and then validation testing. அதனது unit, integration and validation. Testing என்ன சொல்லிருந்தோம், டெஸ்டிங்ல என்ன சொல்லிருந்தோம், what do you mean by testing? கண்ணா இரு நான் விடுவேன். டெஸ்டிங்ல என்ன சொல்லிருந்தோம், what do you mean by testing? What do you mean by testing? டெஸ்டிங்ல என்ன அதானே சொன்னேன், testing is the, am I boring, am I disturbing you all? அப்படியா, am I disturbing you all? Testing என்னது, testing is the process of executing programs with the intent of finding errors. அதாவது நீ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுவ, எக்ஸிக்யூஷன் டைம்ல ஏதாவது எரர் வருதான்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுதான் டெஸ்டிங், சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இட் மே பி கிளாசிஃபைட் இன்டு two broad categories. One is black box testing and another one is a white box testing. Black box testing is nothing but it just examines only the input and output of the system. White box testing is nothing but it can be used to test the entire logic of the system. Clear? System la enna sollirundha, collection of objects. System is defined as a group of objects that are joined together. எல்லாமே ஜாயின் பண்ணி, இப்ப தனித்தனி மாடியூலா, இப்ப நான் சொன்னலையா, கனெக்ஷன் டீடைல்ஸ் ஒருத்தங்க பண்ணுவ, ட்ரான்ஸ்ஃபர் டீடைல்ஸ் ஒருத்தங்க பண்ணுவ, டிஸ்கனெக்ஷன் ஒருத்தங்க பண்ணுவ, ரீகனெக்ஷன் ஒருத்தங்க பண்ணுவ, பில்லிங் ஒருத்தங்க பண்ணுவ, அட்வர்டைஸ்மெண்ட். ஈச் அண்ட் எவரி மாடியூல் கேன் பி ஸ்பிளிட் அப் இன்டு அனதர். ஒவ்வொரு மாடியூலா ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துறாங்க, ஒவ்வொருத்தங்க பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாடியூல் தனித்தனியா பண்ணுவேன், கடைசியில எல்லாத்தையும் என்ன பண்ணுவ, ஈச் அண்ட் எவரி திங் should be clubbed together. சிஸ்டம் அதான் நம்ம என்ன சொல்லிருந்தோம், system is defined as a group of objects that are joined together in some regular fashion to accomplish a goal. அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் சிஸ்டத்துல எக்ஸிஸ்டிங் என்னவா இருந்துச்சு நம்ம பாக்குறோம் இல்லையா, எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, மேனுவலா இருந்துச்சா, இல்ல அது எரர் வருதா, இல்ல அதை விபில பண்ணிருந்தாங்களா, VB.NETல பண்ணிருந்தாங்களா, இல்ல ஜாவால ஓவர் கம் பண்ணலாம், இதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வேறமான ஒரு பிளாட்ஃபார்ம்ல டெவலப் பண்ணி ப்ராஜெக்டை முடிப்போம். புரிஞ்சுதா? அதான் இப்ப இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்க மறுபடியும் என்ன பண்ண போறோம், ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் கேன் பி அகைன் கிளாசிஃபைட் இன்டு three categories: unit, integration and validation. யூனிட்ங்கிறது ஒவ்வொரு மாடியூலும் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா பிரிச்சு ஒர்க் பண்றது, இன்டகிரேட்ங்கிறது எல்லாத்தையும் கம்பைன் பண்றது, வேலிடேஷன் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நேம்னா நேம் மாத்திரம் தான் என்டர் ஆகணும், புரிஞ்சுதா, அதில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ
இல்ல டாலர் சைன், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், எம்டி ஸ்பேஸ், பிளாங்க் ஸ்பேஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க கூடாது. அதுதான் நம்ம சொல்ற வேலிடேஷன். வெரிஃபிகேஷன் என்ன, வேலிடேஷன் என்ன? வெரிஃபிகேஷனா நம்ம பண்ணது நம்மளே கரெக்டான்னு செக் பண்றது. வேலிடேஷன் இட் should be validated by someone. அதாவது பார்த்தோன்னா வெரிஃபிகேஷன்ங்கிறது என்னது? Am I build the right product? Note it down. Am I build the right product? That is called as verification. Am I build the right product? Validationங்கிறது என்னது? Am I build the product right? நான் பண்ண ப்ராஜெக்ட் கரெக்டா இருக்கான்னு நானா செக் பண்றது வெரிஃபிகேஷன். நான் பண்ண ப்ராஜெக்ட் ரைட்டா அப்படிங்கறத இன்னொருத்தங்க வேலிடேட் பண்றது வேலிடேஷன். இன்னொருத்தங்க செக் பண்றது வேலிடேஷன். கிளியர்? Am I build the right product is called as verification. Am I build the product right, that is called as validation. Clear? That's all. Reusability management, measurement and risk management. Reusability, document preparation and production. Document எப்படி prepare பண்ணுவோம்? நீ பண்ற கோடிங்ல ஒவ்வொரு லைன்லயும் நீ கமெண்ட் லைன் கொடுக்கணும். நீ ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு நான் இருக்கிறேன், இன்னொருத்தங்க கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு, ஒரு 2 மாசம் கழிச்சு இன்னொருத்தங்க வராங்க, அவங்களுக்கு அது புரியணும் இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், மேனுவலாவும் டாக்குமெண்டேஷன் மெயின்டைன் பண்ணிக்கிறோம், கோடிங்லயும் என்ன பண்ணிக்கிறோம், கமெண்ட் லைன்ல மேனேஜ் பண்ணிக்கிறோம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், டாக்குமெண்டேஷன், ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், ரீயூசபிலிட்டி மேனேஜ்மெண்ட். நீ பண்ற ப்ராஜெக்ட் இன்னையோட மாத்திரம் இருக்கக்கூடாது, மறுபடியும் நீ எதாவது அப்கிரேட் பண்ணாலும் அதுக்கும் சப்போர்ட் ஆகணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கேபிள் டெலிவிஷன் சொல்லியிருந்தோம். இப்போ இந்த சைட் பெருந்துறை வரைக்கும் கேபிள் நெட்வொர்க் கொடுக்குறேன், அடுத்த ஈரோடு அந்த சைடு காங்கயம் எல்லா பக்கமும் கொண்டு போகணும் அப்படின்னாலும் அதை அப்கிரேட் பண்ற அப்படின்னாலும் அதுக்கும் சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும். These facilities can be enumerated through online, or if the transactions are made or the system should be extended. அப்படி இருந்தாலும் என்ன பண்ணணும், it should be என்ன பண்ணணும், supported. இதோட இங்க பண்ணா மாத்திரம் தான் இன்டீஜர் மாத்திரம் தான் என் ப்ராஜெக்ட்ல கொடுக்கணும். அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்னா நீங்க இன்டீஜர் மாத்திரம் கொடுங்க, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் கொடுத்தா என் ப்ராப்ளம் ஆட் ஆகாது, என் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகாது. சொல்ல முடியுமா? சொல்லலாமா? இங்க ப்ரோக்ராம் பண்றவங்க ஏதோ மார்க் கூட 10க்கு சரி இன்டீஜர் மாத்திரம் தான் ஆட் ஆகுது 7 போட்டுறான்னு போட்டுருவாங்க. இதே சாஃப்ட்வேர் கம்பெனில காசு கொடுக்குறவங்க கொடுத்துருவானா? அப்புறம் அதுக்கு இன்னொருத்தங்கிட்ட தேடி போவானா? யாரு? நம்ம தான். We are all the software engineers, we are all the software developers, we are only the person responsible for the entire project. We have to define the problem clearly and we have to develop the solution strategy for a specific problem. You have to develop the solution strategy and plan accordingly. புரியுதா? Are you able to understand? அதே நீ பண்ற ப்ராஜெக்ட் ரீயூசபிளா இருக்கணும், மெயின்டெனன்ஸ் டைம்ல வேற ஏதாவது ரிஸ்க் வந்துச்சுனாலும் என்ன பண்ற மாதிரி இருக்கணும், அதை ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். நம்ம யாரு? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். நீ பண்ணி ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி கொடுப்பா இல்லையா, அவங்க யாரு? கிளைண்ட்ஸ். அவங்களுக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குமா, சிஸ்டம் நாலேஜ் இருக்குமா? எந்த ஏதாவது வந்தாலும் எதையும் அவங்களுக்கு பண்ண தெரியாது. நீ ஒரு பேக்ரவுண்ட் கலர் மாத்திரம், எனக்கு வாஸ்துப்படி இந்த கலர் சரியில்லை, ப்ளூ இல்லை, எனக்கு பிங்க் கலர்ல வேணும், செட் பேக்ரவுண்ட் ஆர் ஃபோர்கிரவுண்ட் என்ன கலர் மாத்திரனாலும் அது அவங்களுக்கு தெரியாது. சிஸ்டம்ல போய் பார்த்தோம்னா நம்ம தான் மாற்றணும். அதுதான் நம்ம மெயின்டெனன்ஸ் டைம்ல நம்ம பண்ணக்கூடிய டெவலப்மெண்ட். கிளியர்? பிரேக் டைம் என்ன? விடுற 11:15 விடுற. நம்ம சொன்னோம் இல்லையா, கேட்டகரிஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்: சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், engineer and scientific software, and another one is a embedded software. System software அப்படிங்கிறது என்னது? சிஸ்டம் சாஃப்ட்வேர்ங்கிறது? சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்னது? நான் இப்ப சொன்னதுதான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன ப்ராடக்ட் அந்த மாதிரி பேஸ் பண்ணி நீ சொல்லு. ஒரு OS டெவலப் பண்ற, ஒரு நோட் பேட் சிமுலேட் பண்ற, ஒரு கால்குலேட்டர் பண்ற இல்லையா, நோட் பேட் மாதிரியே நீ ஒரு டூல் பண்ற, வேர்டு மாதிரி MS வேர்டு மாதிரியே நீ ஒரு எடிட்டர் ஃப்ரேம் பண்ற, டெக்ஸ்ட் எடிட்டர் கொடுக்குற, அதெல்லாமே என்னது? சிஸ்டம். சில கூட பண்ணலாம், சிலேயே நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஜாவாலெல்லாம் பார்த்தனா நீ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சிருக்கிறியா? ஹேவ் யூ ஆல் ஸ்டடி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்? எஸ் ஆர் நோ? சரி, லீனியர்னா என்ன? லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் எதெல்லாம் சொல்றோம், நான் லீனியர் எதெல்லாம் சொல்றோம்? ஸ்டாக், கியூ, இதெல்லாம் என்னது? லீனியரா நான் லீனியரா? அப்படி கேட்டா லீனியர். சரி, லீனியர் என்ன, நான் லீனியர் என்ன? ஒரு ஆர்டர் லிஸ்ட் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத ஒரு அரேல டிக்ளேர் பண்ணது இஸ் கால்ட் as லீனியர். நான் லீனியர்னா இப்படி இருக்கும்ல, எப்படி வேணாலும் இருக்கலாம். ட்ரீஸ், கிராஃப்ஸ். ட்ரீஸ் எல்லாம் பார்த்தலையா,
லெஃப்ட் நோட் ரைட் நோட் ரூட் நோட் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதால கிராஃப் அதெல்லாம் வந்து நான் லீனியர்னு சொல்லிடுவேன். இப்போ நீ ஸ்டாக் ஆப்ரேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு? வாட் ஆர் ஆல் த ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம்டு பை ஸ்டாக்? ஸ்டாக்னா என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்? ஸ்டாக். அரே என்ன? வாட் டு யூ மீன் பை அரே? An array is a group of continuous or logically related data item that can be stored in continuous memory location. Array na pathana or group of item நம்ம என்ன பண்றோம்? continuous memory location. A of 0 ல 1 2 roll number wise, A of 0 ல roll number 1, A of 1 roll number 2 அப்படியே சேவ் பண்ணிட்டே போறோம். அப்போ up to A of 60 வரைக்கும் பண்றோம். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டாக்ங்கிறது என்னது? LIFO. லாஸ்ட் இன்சர்ட்டட் எலிமெண்ட் கேன் பி retrieved first, last in first out, LIFO. அப்ப அதுக்கு என்ன ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவ? இன்சர்ட் பண்றதுக்கு என்ன ஐட்டம் என்ன ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவ? There are two operations performed by stack. What are all the operations? Push and pop. Push is nothing but it can be used to insert an item into the stack. ஒரு ஐட்டத்தை ஸ்டாக் குள்ள நம்ம இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்றோம்? புஷ். புஷிங் and into the stack. Pop என்ன பண்ணுவ? The element can be deleted. அதுக்கு pop. இதெல்லாம் வந்து பார்த்தா நீ என்ன பண்ணுவ? இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவ? அரே யூஸ் பண்ணிருப்ப. ஒரு ஃபார் லூப்ல ஒரு மேக்ஸிமம் லிமிட் கொடுத்துருந்துருப்ப. என்ன பண்ணுவ? எப்படி ப்ரோக்ராம் எழுதுவ? லிமிட் கொடுத்துருந்துருப்ப. அது வரைக்கும் அந்த ஐட்டம் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கணும். இல்லை 5 மினிமம் லெட்டர்ஸ்ல அரேல 5 ஸ்டோர் பண்ணி வச்சிருந்துக்கிற. 5 எலமெண்ட்ஸ் மேல நீ டேட்டாவை இன்சர்ட் பண்ணனா எலமெண்ட் இன்சர்ட் பண்ண அப்படின்னா உனக்கு என்ன மெசேஜ் வரணும்? அரேவோட சைஸ் 5 தான். 5 எலமெண்ட்டை ஸ்டாக் குள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். 6வது எலமெண்ட் நான் இன்சர்ட் பண்ண போறேன். அப்ப என்னது? நீ ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்துட்டனா உனக்கு மெசேஜ் கொடுத்துட்டனா ஸ்டாக் இஸ் ஃபுல் அப்படின்னு வரும். நீ மெசேஜ் கொடுக்கலன்னா என்ன வரும்? யாராவது வரும். அப்போ ஒரு மெசேஜ் கொடுக்கணும். என்னென்ன? 5 எலமெண்டான சைஸ் ஃபிக்ஸ்டு சைஸ் எவ்வளவு? அரே சைஸ் எவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் 5. இப்போ 5 எலமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணியாச்சு. அப்போ என்னென்ன உனக்கு மெசேஜ் வரணும்? ஸ்டாக் இஸ் ஃபுல். அடுத்த ஐட்டம் பண்ண முடியாது. இப்போ நீ டெலிட் பண்ற, ஒரு ஐட்டமா டெலிட் பண்ற. லாஸ்ட் இல்லாத எலமெண்ட்டை உனக்கு டெலிட் என்டர் த எலமெண்ட் டு டெலிட்னு கேட்குது. ஒரு எலமெண்ட் கொடுக்குற, அந்த எலமெண்ட் இல்லை அப்படின்னா என்ன வரும்? எலமெண்ட் நாட் ஃபவுண்ட். இல்லை அப்படின்னா எல்லாமே டெலிட் பண்ணியாச்சு. அப்போ என்ன வரணும்? மறுபடியும் எலமெண்ட் கொடுத்தனா ஸ்டாக் இஸ் எம்டின்னு வரும். அடுத்து வியூ பண்ற, என்னெல்லாம் ஸ்டாக்ல இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு வியூ பண்ணும், எக்ஸிட் ஒன்று வைப்பேன். சரி, இந்த ஆப்ரேஷன்ஸை நீ சீல பண்ணனா ஃபார் லூப் வச்சு C++ இப்படி பண்ணுவேன். இதே ஜாவால ஸ்டாக் என்ன இருக்கு? ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்கு, ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ். அதை கால் பண்ணிட்டீங்கன்னாவே என்ன ஆயிக்கும்? அது ஒர்க் அவுட் ஆயிக்கும். அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் இஸ் ஃபுல்லா எம்டியா அப்படிங்கிறத அதுதான் சொல்றாங்க. அதனால நம்ம பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணும்போது எதெல்லாம் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்கு, நமக்கு லாஜிக் அதிகமாக இல்லாமல் கோடிங் அதிகமாக இல்லாமல் எந்த டூல் சப்போர்ட் பண்ணுமோ அந்த மாதிரியான பிளாட்ஃபார்மை பார்த்து எடுத்துக்கணும். புரியுதா? ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? கிளியர்? அந்த மாதிரியான சாஃப்ட்வேர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா சிலேயே நிறையா இருக்கு, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி தரோம். பேரோல் கம்ப்யூட்டேஷன், லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கேபிள் டெலிவிஷன் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம், எலக்ட்ரிசிட்டி மெயின்டெனன்ஸ் சிஸ்டம், இபிக்கு. அதுக்கப்புறம் என்னது? அப்பார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், எக்ஸாம் ஹால் அலோகேஷன் சிஸ்டம், சரியா? காலேஜ் அட்மிஷன் ப்ராசஸ் மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போகணும். ஒவ்வொரு அப்ளிகேஷனாக பேக் எண்ட் ஒன்று வச்சு ஃப்ரண்ட் எண்டில் ஸ்டோர் பண்ணி ரிட்ரை பண்ணிக்குவேன். அது கண்டிப்பாக என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆரக்கிளில் பேக் எண்ட் இன்சர்ட் பண்ணனா கொரி தெரிஞ்சிருக்கணும். டேபிள் கிரியேட் பண்ணுறேன். டிடிஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ், டிடிஎல் டிஎம்எல் படிச்சுக்கிறியா ஆரக்கிளில்? Yes or no? இதெல்லாம் DDL statements. So database சொன்னோம். A collection of interrelated data is called as database. சொன்னோமா? DBMS, a collection of interrelated data and a set of programs to access those data is called as database management system. அதாவது என்னவா இருக்கணும்? To provide an environment that is both convenient and efficient, which can be useful for storing and retrieving the data in an efficient manner. நீ டேட்டா கொடுத்தா அப்படின்னா ஈஸியாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும், ஈஸியாகவும் நமக்கு தேவையானப்போ ரிட்ரைவ் பண்ணிக்கணும். அப்போ என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு? டிடிஎல் என்ன, டிஎம்எல் என்ன? வாட் இஸ் டிடிஎல்? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ்.
டிஎம்எல்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். டிடிஎல் என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு? கிரியேட், ஆல்டர், டேபிள் கிரியேட் பண்ணிட்ட. அடுத்தது டிஎம்எல் என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கு? டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்ல செலக்ட், செலக்ட் சொல்லுங்க, செலக்ட், டெலிட், அப்புறம் வியூ வந்து டிடிஎல் கமெண்ட்ஸ்ல வந்துடும் கண்ணா. செலக்ட், இன்சர்ட், டெலிட், அப்டேட். அப்டேட்னா நம்ம பண்றதை மாடிஃபை பண்றது. சரி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிராப் அண்ட் டெலிட்? டிராப், ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்றா. டிராப்ங்கிறது என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேபிள், டேட்டாபேஸ்வே என்ன பண்ணிடும்? டெலிட் பண்ணிடும். இதே டெலிட் கொடுத்தனா இட் கேன் பி யூஸ்டு டு டெலிட் த கண்டென்ட்ஸ் இன் டேபிள். அதில் என்னென்ன ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை மாத்திரம் டெலிட் பண்றது தான் எனது டெலிட் கமெண்ட்ஸ் டிஎம்எல்ல. சரியா? அவரோட சின்டாக்ஸ் அதெல்லாம் பார்த்தேன்னா மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம், பேக் எண்ட்ல இருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி ஒர்க் பண்ணிக்குவோம். அதனால தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இன்ஜினியரிங் அண்ட் சயின்டிபிக் சாஃப்ட்வேர். அதனது இன்ஜினியரிங் அண்ட் சயின்டிபிக் சாஃப்ட்வேர். நானே போயிட்டுமா? போரிங் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? இருக்கண்ணா, விடுறேன். நார்மல் பிரேக் டைம் என்ன? ஸோ 11 டாபிக் இந்த ஸ்லைட் மட்டும் முடிச்சுட்டு 11:20 11:30. சரியா? சரி, இன்ஜினியரிங் அண்ட் சயின்டிபிக் சாஃப்ட்வேர் என்ன சொல்வார்? What do you mean by engineering and scientific software? இப்போ நீ ஓஆர்லாம் ப்ராஜெக்ட் ப்ராப்ளம் படிச்சிருப்ப. என்ன ப்ராப்ளம் படிச்சிருப்ப? லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், டூயல் பிக் எம் மெத்தட், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். டூ படிச்சுக்கிறியா? ஆப்ரேஷன் சிஸ்டம்ஸ் படிச்சுக்கிறியா? சேசார் நோ ஓஆர் படிச்சுக்கிற? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த மாதிரியான ப்ராப்ளத்தை நீ இன்ஜினியரிங் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி டிரைவ் பண்ற பர்ட் சிபிஎம் அந்த மாதிரி நீ இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி டெவலப் பண்றது இன்ஜினியரிங் அண்ட் சயின்டிபிக் சாஃப்ட்வேர். எம்படேட்னா நம்ம சொன்னோம் இல்லையா, ஐஓடி ஏதோ டிவைஸ் வச்சுட்டு ரிமோட் வச்சுட்டு ப்ராடக்டா இங்க உட்காந்துக்கிறோம், அந்த கிளாஸ்ல கவனிக்கிறாங்க. அது மாதிரி நீ இங்கே உட்காந்துட்டு என்னது இது ரிமோட் கொடுத்தனா என்ன பண்ணணும்? வாஷிங் மிஷின் வீட்டில் ஆன் ஆகும், அந்த மாதிரி பண்றது ஏஐ யூஸ் பண்ணி எம்படேட். அந்த மாதிரி சாஃப்ட்வேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? எம்படேட் சாஃப்ட்வேர். எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் ஏதாவது யூஸ் பண்ணி பண்றோம். மேக்ஸிமம் நீ எந்த கேட்டகரி யூஸ் பண்ற? எல்லாருமே சிஸ்டமா, அப்ளிகேஷனா, இன்ஜினியரிங் ஆர் எம்படேட்? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவேன்? விபி ஆர் விபி.net, C#.net, ASP.net இந்த ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்ணிக்குவேன், பேக் எண்ட் ஒரு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி அதில் ரிட்ரை பண்ணிக்குவேன். அந்த ப்ராப்ளம் தான் நீ யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் யூஸ்ட் as a application software. Clear? Break. Okay, cool. We'll go for a break and come back at 11:30, right?